இலக்கினர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்று 14ஆம் தேதி ஜூன் மாதம். அ இன்றைய செய்திகளின் தொகுப்பாக இந்த காணொளியை தருகிறேன். அ அ நேற்று நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது இந்த வார இறுதியில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அ அமைதி உடன்பாடு அல்லது ஒரு டீல் என்று சொல்றது உடன்படிக்கை கைச்சாத்திடப்படலாம் சுவிட்சர்லாந்தில் என்று சொல்லி. ஆனால் அது இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்று அது நடைபெறவில்லை. இப்போது கூறுகிறார்கள் அது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அது தொடர்பாக கைச்சாத்திடப்படலாம் என்று. அதே நேரம் இப்போது ட்ரம்பும் புதிதாக ஒரு அறிவித்தலை விட்டிருக்கின்றார். எல்லாம் வெற்றிகரமாக முடிந்து விட்டது என்று சொல்லி. அதை பிறகு பார்ப்போம். அதற்கு முதல் இன்று காலை இஸ்ரேல் பெய்ரூட்டை தாக்கியிருந்தது. அதாவது லெபனானை தாக்கியிருந்தது. இந்த தாக்குதல் ட்ரம்பின் அமைதி திட்டத்தின் மீது வீழ்ந்த ஒரு தாக்குதலாகத்தான் பார்க்கப்பட்டது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறும்போது, இன்று காலை பெய்ரூட் மீதான தாக்குதல் நடந்திருக்க கூடாது என்றும், குறிப்பாக ஈரானுடன் ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு நாம் மிக அருகில் இருக்கும் ஒரு சிறப்பு நாளில் இது நடந்திருக்க கூடாது என்றும். ஏனென்றால் ஈரானுக்கு தெரியும், மன்னிக்கவும், இஸ்ரேலுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் இந்த உடன்பாட்டை கையெழுத்திட இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு இஸ்ரேல் தொடர்ச்சியாக இதை செய்கிறது என்று சொன்னால் இந்த அமைதி உடன்படிக்கையை குழப்ப வேண்டும் என்பது இஸ்ரேலின் நீண்ட கால திட்டமாக இருக்கிறது. எனவேதான் அவர் கூறியிருக்கின்றார், ஒரு சிறப்பு நாளில் இது நடந்திருக்க கூடாது. தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு. ஆனால் அது பதிலடி கொடுக்க தாக்குதல் மிகவும் பதிலடி தாக்குதல் மிகவும் சிறியதும் அர்த்தமற்றதும் ஆகும் என்று கூறியிருக்கின்றார். யாரும் காயமடையவோ பாதிக்கப்படவோ கொல்லப்படவோ இல்லை என்று அவர் தெரிவித்தாலும் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் 15 பேருக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது, தாங்கள் ஹிஸ்புல்லாக்களின் ஒரு பிரிகேட்டின் கொமாண்டர் ஒருவரை தாங்கள் குறிவைத்து தாக்கியதாக கூறப்பட்டிருந்தது. அவர் இறந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஹிஸ்புல்லாக்களின் தரப்பிலிருந்து எந்தவிதமான உறுதிப்படுத்தல்களையும் பெற முடியவில்லை. அதே நேரம் ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தொடர்ச்சியாக வடக்கு இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களுடனான மோதலில் 2 இஸ்ரேலிய படையினர் காயமடைந்ததாகவும், தெற்கு லெபனானில் இந்த மோதல் இடம்பெற்றதாகவும், இந்த மோதலில் இஸ்ரேலிய ராணுவ தரப்பில் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து இஸ்ரேலிய தொலைக்காட்சியான 14வது சனல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. தெற்கு லெபனானில் உள்ள எல்லை பகுதிகளில் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இஸ்ரேலிய படையினருக்கும் இடையிலான துப்பாக்கி சண்டையின் போதுதான் இந்த காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் வடக்கு இஸ்ரேல் பகுதியை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் ஏவுகணைகளை ஏவியதாகவும், இஸ்ரேலும் தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லாக்களின் பகுதிகள் மீது வான் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதாகவும், அதாவது தெற்கு லெபனானில் வான் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது, ஆர்ட்லரி பீரங்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. மேலும் ஹிஸ்புல்லாக்கள் ஒரு புதிய ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணையை அறிமுகப்படுத்தி இருப்பதாக இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அந்த அமைப்பு, அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பு வெளியிட்ட காணொளி காட்சிகளில் 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் அறிமுகப்படுத்தப்பட்ட ஈரானின், அதாவது அர்மான் என்ற, அதாவது அபாபில் என்ற குறுந்தூர பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி தெற்கு லெபனானில் உள்ள இஸ்ரேலிய நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அந்த காணொளியில் காட்டப்பட்டிருக்கின்றன. இது ஃபத்தே 360 தந்திரோபாய அமைப்பை போன்றது என்றும், அவை லெபனானை எவ்வாறு சென்றடைந்தது, அதாவது ஹிஸ்புல்லாக்களின் கைகளில் இந்த ஏவுகணைகள் எவ்வாறு சென்றடைந்தது என்பது குறித்து எந்த தகவல்களும் இல்லை என்று கூறப்படுகின்றது. இதே நேரம் அதாவது பெய்ரூட்டின் தஹியே மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு ஈரானிய பேச்சுவார்த்தை குழுவுக்கு நெருக்கமான ஒரு வட்டாரம் என்ன கூறியது என்று சொன்னால், மறைமுகமாக அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடந்து கொண்டிருப்பதாகவும், ஒரு குழு, அதாவது ஒரு கட்டாரின் ஒரு குழு ஈரானின் விரிவான கோரிக்கைகளை அமெரிக்காவுக்கு தெரிவிப்பதற்காக தெஹ்ரானில் இருந்தது என்றும்,
எந்த ஒரு இறுதி ஒப்பந்தமும் அதன் நிபந்தனைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ட்ரம்ப் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் எந்த ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட கையெழுத்திடப்பட மாட்டாது என்று ட்ரம்பின் ஒப்பந்த கால எல்லைக்கு இது நடைபெறுவது சாத்தியமல்ல என்று கூறியிருக்கின்றது. ஆனால் இந்த பெய்ரூட்டில் தஹிய பகுதி மீது இடம்பெற்ற தாக்குதலுக்கு இஸ்ரேல் ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று இப்போது இஸ்ரேல் எதிர்பார்த்திருப்பதாகவும், இந்த பதிலடியை எவ்வாறு சமாளிப்பது என்பதற்கு தொடர்பாக நிலத்தடி பதுங்கு குழிகளுக்குள் இஸ்ரேலிய படை தளபதிகள், இஸ்ரேலிய பிரதமர் தலைமையில் இன்று ஒரு கூட்டம் நடைபெற்றதாகவும் கூறப்படுகின்றது. இதனை சேனல் 14 என்ற இஸ்ரேலின் ஊடகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதே நேரம் இஸ்ரேலில் உள்ள ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்தின் செய்தியாளர் கூறியிருக்கின்றார், லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று இந்த ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதாவது இந்த நடவடிக்கைக்கு பதிலடி இல்லாமல் போகாதென்றும் ஈரான் இப்போது கூறுகின்றது. அதாவது நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடந்த வார இறுதியில் இஸ்ரேலிய படைகள் இது போன்ற ஒரு தாக்குதலை லெபனான் மீது நடத்திய பின்னர் ஈரான் இஸ்ரேல் மீது கிட்டத்தட்ட 30 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இருந்தது. அதாவது பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள ஒரு தூதரக அதிகாரி ஃபாக்ஸ் நியூஸுடன் பெய்ரூட்டில் நடந்த தாக்குதல் தொடர்பாக தெரிவிக்கும் போது, ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் சிக்கல்கள் உருவாக்கி இருக்கின்றன. இந்த தாக்குதல் ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் சிக்கல்களை உருவாக்கி இருப்பதாகவும், இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் சீர்குலைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியதாக கூறியிருக்கின்றது. அதே நேரம் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் தலைவர் முகமது பகர் இஸ்லாத்தின் வீரர்களின் பதில் வரும் உங்களுக்கு என்று சொல்லி இஸ்ரேலை எச்சரித்திருப்பதாக கூறுகின்றது. இஸ்ரேலிய ஊடகமான சேனல் 12 என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரேலிய மதிப்பீடுகளின்படி பெய்ரூட் மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதை தெஹ்ரான் தவிர்ப்பதற்கு ஈடாக ஈரானுக்கு ஏதாவது ஒன்றை கொடுப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் ஒரு முடிவை அறிவிப்பார் என்று அது கூறியிருக்கின்றது. அதாவது இந்த இஸ்ரேல் மீதான ஈரானின் பதிலடியை தடுப்பதற்கு அமெரிக்கா சில விட்டுக் கொடுப்புகளை செய்யலாம் என்று கூறியிருக்கின்றது. இந்த வைநெட் என்ற ஊடகம் என்ன கூறியிருக்கின்ற சொன்னால், பெய்ரூட்டின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதை தவிர்க்குமாறு அல்லது மேலும் பதற்றம் அதிகரிப்பதை தடுப்பதற்கு எந்த ஒரு பதிலடியையும் வரையறுக்கப்பட்ட அளவில் வைத்திருக்குமாறு அமெரிக்கா ஈரானிடம் கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறது. அதே நேரம் ஈரான் பதிலடி கொடுத்தால் இஸ்ரேல் பதிலடி கொடுக்க வேண்டாம் என்றும் அது அமெரிக்கா அழுத்தம் இஸ்ரேல் மீது கொடுத்திருப்பதாகவும், லெபனானில் தாக்குதலை நிறுத்தி படைகளை திரும்ப பெறுமாறு நெத்தனியாவுடன் ட்ரம்ப் கூறியிருப்பதாகவும் கூறுகின்றது. ஆனால் இந்த இரண்டையும் நெத்தனியாகு நிராகரித்து விட்டதாகவும் அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். ஈரானுடனான நிலுவையில் உள்ள ஒப்பந்தத்தை சீர்குலைக்கும் நோக்கத்திலேயே இந்த தஹிய பகுதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற அமெரிக்காவின் கூற்றையும் இஸ்ரேல் மறுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதே சமயம் இப்போது ஈரான் ஊடகங்கள் என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், இந்த தாக்குதலைக்கு பரிகாரமாக, அதாவது ஈரான் தாக்குதலை நடத்தாமல் இருப்பதற்காக அமெரிக்கா $12 பில்லியன் கொடுக்க முன்வந்து இருப்பதாகவும் சில ஊடகங்கள் கூறியிருக்கின்றன. அதே சமயம் தெஹ்ரானில் உள்ள மொஹராபாத் விமான நிலையத்திலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் என்றும், ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நடத்த தயாராகி வருவதாகவும், இதன் அறிக்கைகளின்படி அதாவது இந்த வான் பகுதி, ஈரான் வான் பகுதி வெறிச்சோடி போய் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. லெபனானில் போர் நிறுத்தம் செய்து இஸ்ரேலிய படைகள் திரும்ப பெற தொடங்குமாறு, இஸ்ரேலிய படைகளை திரும்ப பெறுமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுடன் அமெரிக்க அதிபர் 2 கோரிக்கைகளை வெளியிட்டதை மீண்டும் அந்த வைநெட் என்ற பத்திரிகை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதே சமயம் பேச்சுவார்த்தைகளை பொறுத்தவரையில் இப்போது இஸ்ரேல் மீதான தாக்குதலை தடுப்பதற்காக ஈரான் மீதான கடற்படை முற்றுகையை
ஒருதலை பட்சமாக நீக்குவதற்கு ட்ரம்ப் தயாராகி வருவதாக இந்த வைநெட் பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. அது தனது எதிரிகளுக்குள் அச்சத்தை விதைத்து அவர்களை சலுகைகளை வழங்க கட்டாயப்படுத்துகிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லாஹ் இலக்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது பல மணி நேரங்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றும் ட்ரம்ப் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. இது எல்லாவற்றையும் உலுக்கிவிட்டது என்றும், கையெழுத்திடும் நிகழ்வு பல மணி நேரங்கள் ஒத்திவைக்கப்பட்டது என்றும், அது இப்போது நடந்திருக்க வேண்டும் என்றும், ஆனால் இப்போது பல மணி நேரம் கழித்து நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ஈரான் தகவல்களின்படி இன்று அது இடம்பெறாது என்றுதான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதனிடையே நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்புதான் இது நடந்திருக்கிறது என்றும் ட்ரம்ப் இஸ்ரேலை குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் அதே சமயம் ஈரானிய ஊடகங்களை பொறுத்தவரையில் இந்த அதாவது அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், தாங்கள் இந்த இறுதி ஒப்பந்தம் ட்ரம்பின் கால வரையறையை தாங்கள் அதை நம்பவில்லை என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இதனிடையே அமெரிக்கா ஒன்றை கூறியிருக்கின்றது, புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் அதிகாரபூர்வ கையொப்பமிடும் விழா வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் என்றும், மன்னிக்கவும் அமெரிக்கா இல்லை, ஈரானிய வெளியுறவு துணை அமைச்சர் இது தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார். அவர் கூறியது என்னென்று சொன்னால், ஈரானுக்கு எதிரான அமெரிக்க கடற்படை முற்றுகை இன்று இரவு முதல் நீக்கப்படும் என்று அவர் அறிவித்திருக்கின்றார். இந்த ஒப்பந்தத்துக்கு ராஜதந்திரம் மட்டுமல்ல, ஈரானின் இராணுவ சாதனைகள், அதன் தியாகத்தின் அந்த மக்களின் தியாகம் மற்றும் அந்த மக்களின் உறுதியான நிலைப்பாடுதான் காரணம் என்று கூறியிருக்கிறார். போரில் ஈரான் பெரும் வெற்றிகளை அடைந்துள்ளதாகவும், ஈரான் அனைத்து முக்கிய நிலைப்பாடுகளையும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரான் அனைத்து முக்கிய கோரிக்கைகளும் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இந்த பாஸ் செய்தி நிறுவனத்தின்படி பாரசீக வளைகுடா மற்றும் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்துக்கான சட்ட கட்டமைப்புகள் ஈரான் மற்றும் ஓமானின் ஒத்துழைப்புகளுடன் அமைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். பெய்ரூட்டில் உள்ள தாகியை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகளை ரத்து செய்துவிட்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் தயாராகி வந்தது என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதே சமயம் இராணுவ நடவடிக்கை நடத்த மறுப்பதற்கு பதிலாக லெபனான் நிலப்பரப்பில் இருந்து இஸ்ரேலிய படைகளை முழுமையாக வெளியேறுவது என்ற கூடுதல் சலுகையை அமெரிக்கா ஈரானுக்கு வழங்கி இருப்பதாகவும் அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் இந்த அமெரிக்கா ஏற்கனவே கூறியது போல ஈரான் இஸ்ரேல் மீதான எந்த ஒரு பதில் நடவடிக்கையை கைவிடவும், அதற்கு பதிலாக $3 பில்லியன் மதிப்புள்ள முதல் கட்ட சரக்கு விமானம் ஒன்று இந்த பணத்துடன் தெஹ்ரானுக்கு சேர்ந்துள்ளது என்றும் இந்த ஃபாஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அதன் அறிக்கைகளின் அடிப்படையில் சமீபத்திய நாட்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து வந்த ஒரு சிறப்பு விமானம் பிராந்தியத்தின் வான்வழி கட்டுப்பாடுகளை மீறி தெஹ்ரானில் உள்ள மொஹ்ரபாத் விமான நிலையத்தில் தரையிறங்கியது என்று சொல்லியும், அந்த விமானம் ஈரானின் அந்நிய செலாவணி சொத்துக்களில் இருந்து $3 பில்லியன் கொண்டு வந்திருந்தது என்று சொல்லியும், ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது UAE சேர்ந்த போயிங் 737-7JZBDJ என்ற இந்த விமானம் பதிவு எண்ணையும் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். A6RJF என்ற விமானம் ஜூன் 8ஆம் தேதி அபுதாபியில் இருந்து தெஹ்ரானுக்கு நேரடி பயணம் மேற்கொண்டிருந்தது என்றும் கூறியிருக்கின்றார்கள். இதனிடையே ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் அதாவது ஈரானுடனான இந்த அமைதி உடன்பாடு வெற்றி அளித்திருப்பதாகவும், எல்லாம் டீல் முடிந்து விட்டதாகவும், இதன் முதற்கட்டமாக ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கும் என்று சொல்லியும், அதற்கு பதிலாக உடனடியாகவே அமெரிக்கா தனது முற்றுகையை விலக்கிக் கொள்ளும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். தற்போது ட்ரூத் சோஷலில் அவர் தெரிவித்திருப்பது இதொன்றுதான்.
ஈரானை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இந்த இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தைகளை குழப்புவதற்கு முற்பட்டு நின்றாலும் இப்போது அமெரிக்காவுக்கு மிக பெரும் சவாலாக ஈரான் மட்டுமல்ல இஸ்ரேலும் மாறி இருப்பதை இன்று இடம்பெற்ற சம்பவங்கள் காட்டுகின்றன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் எந்த ஒரு புரிந்துணர்வு உடன்பாடும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் இஸ்ரேல் உறுதியாக நிற்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஈரான் விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், பல கடினமான வெளியுறவு கொள்கை பிரச்சனைகளில் மிரட்டல் மூலமாகவோ அல்லது குண்டுவீச்சு மூலமாகவோ தீர்வுகளை காணலாம் என்ற எண்ணம் சில சமயங்களில் கவர்ச்சிகரமாக தோன்றலாம். இந்நேரம் நாம் அந்த பாடத்தை கற்றிருப்போம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவ்வப்போது நாம் அந்த பாடத்தை மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது என்று அவர் இது தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார். இந்த ஈரான் விவகாரத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கை தொடர்பாக பேசும்போது அவர் கூறியிருக்கின்றார். கிட்டத்தட்ட இந்த இன்று இடம்பெற்ற, அதாவது தற்போது வந்த செய்திகளின் அடிப்படையில் ட்ரம்ப் கூறியிருக்கிறதை பார்த்தால் கிட்டத்தட்ட இந்த உடன்பாடு எட்டப்பட்டு விட்டதாகத்தான் தெரிகிறது. ஆனாலும் ட்ரம்பின் வார்த்தைகளையும் அவரின் சோசியல் மீடியா பதிவுகளையும் இறுதி முடிவு எட்டப்பட்டு ஈரான் அதை உறுதி செய்யும் வரையிலும் நம்ப முடியாது. அவர் இதுவரையில் CNN கூறியது போல கிட்டத்தட்ட 38 தடவைகள் டீலுக்கு கிட்டு தாங்கள் வந்திருப்பதாக கூறியிருக்கின்றார். பல தடவைகள் தான் போரில் வெற்றி பெற்றதாகவும் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இன்னும் ஹார்மோஸ் நீரிணையை கூட திறக்க முடியாத நிலையில் தான் அமெரிக்கா இருக்கிறது என்பதுதான் உண்மை. நாங்கள் இது தொடர்பான மேலதிக விவரங்களை நாளைய அப்டேட்டில் பார்க்கலாம். நன்றி.